தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே 1500 ஆண்டுகள் பழமையான மணலூர் வரதராஜ பெருமாள் கோயில் மெகா கும்பாபிஷேக பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து நமது செய்தியாளர் பட்டாச்சாரியாரிடம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் மணலூர் கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோயில் சுமார் 1200 ஆண்டுகள் பழமையான திருத்தலமாகும். குறிப்பாக இந்த திருக்கோயிலானது தமிழ்நாட்டில் வேறு எங்கும் இல்லாத சிறப்பாக சைவமும் வைணவமும் ஒன்றுதான் என்று உணர்த்தக்கூடிய வகையில் சிவபெருமான் சன்னதிக்கு நேர் எதிராக இந்த பெருமாள் திருக்கோயிலானது அமைந்துள்ளது. சுமார் 400 ஆண்டுகளுக்கு மேலாக திருப்பணி செய்யப்படாமல் சிதிலமடைந்து காணப்பட்ட இந்த திருக்கோயில் சென்னையை சேர்ந்த திருப்பணி செம்மல் மகாலட்சுமி சுப்பிரமணியம், அதே போன்று பிரபல ஐடி நிறுவனமான ஜோகோ இயக்குனரும் அதனுடைய தலைவருமான ஸ்ரீதர் வேம்பு மற்றும் இந்த கிராமத்தை சேர்ந்த கிராமவாசிகள், முக்கியஸ்தர்கள், அதே போன்று பக்தர்கள் பலரின் சீரிய நோக்கத்தோடு சீரிய முயற்சியில் இந்த கோயிலானது திருப்பணிகள் முழுவதுமாக நிறைவடைந்து கும்பாபிஷேகமானது வருகிற 3ஆம் தேதி நடக்கிறது. ஐயா வணக்கம். இந்த திருக்கோயிலினுடைய தனி சிறப்புகள் என்ன? ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமன் வரவரமுனியே நமக. இத்திருத்தலமானது பெருந்தேவி நாயிகா சமேத வரதராஜ பெருமாள் திருக்கோவிலாகும். சூரியனார் கோவில், சுக்கிரன் கோவில் 2 நவக்கிரக தலங்களுக்கு அமையப்பெற்ற பெருமாள் திருத்தலம். இதில் மிகச் சிறப்பு என்னவென்றால், இந்த திருக்கோவிலின் நேர் எதிரே சிவபெருமான் சன்னதியும் அமையப்பெற்றுள்ளது. சிவபெருமான் விஸ்வரூபமானால் எம்பெருமானும், மகாவிஷ்ணு எம்பெருமான் வரதராஜனுக்கு விஸ்வரூபமானால் சிவபெருமான் சன்னதியும் எதிரெதிரே அமையப்பெற்ற தமிழ்நாட்டில் வேறெங்கும் இல்லாத ஒரு சிறப்பு வாய்ந்த இத்திருத்தலம் ஆகும். மிகவும் பழமையான 1500 ஆண்டுகளுக்கு பழமையான இத்திருக்கோயில் திருப்பணிகள் நடைபெற்று சக்கரத்தாழ்வார், தனிக்கோவில் தாயார் பெருந்தேவி மகாலட்சுமி தாயார் சன்னதியும், ஆண்டாள் நாச்சியார் சன்னதி, ஆஞ்சநேயர் சன்னதி அமையப்பெற்று திருப்பணி வருகின்ற 3ஆம் தேதி மகா சம்பரோக்ஷணத்திற்கு தயாராக உள்ளது. இந்த கும்பாபிஷேகத்தை பொறுத்த வரைக்கும் யாகசாலை மண்டபத்தில் எத்தனை குண்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, இதில் எத்தனை பட்டாச்சாரியார்கள் பங்கேற்றிருக்கிறார்கள், வேத பாராயணம் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது, இது குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள். ராம் ராம். வைகானச ஆகமப்படி 4 கால பூஜையோடு வெகு சிறப்பாக அமையப்பட்டுள்ளது. இன்று மாலை 4 மணி அளவில் தீர்த்த சங்கரகணம், யானை, குதிரை, கோமாதா போன்றவைகளோடு தீர்த்த சங்கரகம் காவேரி நதியிலிருந்து புனித நீர் எடுத்து வரும் வைபவத்திலிருந்து தொடங்க இருக்கிறது. 3ஆம் காலமாக சயனாதிவாச உற்சவம் வீணை ஏகாந்தத்துடன் நடைபெற இருக்கிறது. திப்பிராஜபுரம் நாதன் கோவில் ராமன் பட்டாச்சார் முன்னிலையிலும் இச்சம்பரோக்ஷ வைபவமாவது நடைபெற இருக்கிறது. 18 குண்டங்கள் 8 வேதிகைகளோடு அமையப்பெற்ற யாகசாலையில் எம்பெருமான் இந்த தீர்த்த சங்கரகணத்தில் எழுந்தருளி இருக்கிறார். வேத பாராயணத்துக்கு 5 பேர்களும், பிரபந்த பாராயணத்திற்கு 5 பேர்களும் சிறப்பாக நடைபெற உள்ளது. அனைத்து பக்த கோழிகளும் வந்திருந்து இவ்வைபவத்தை கண்டுகளித்து எம்பெருமான் கிருபைக்கு பாத்திரமாகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா சொன்னது மாதிரி 1500 ஆண்டுகள் பழமையான ஒரு பெருமாள் திருத்தலமாகவும் வைணவ திருத்தலமாகவும், குறிப்பாக சைவ வைணவத்தை ஒற்றுமைதான் என உணர்த்தக்கூடிய வகையில் தமிழகத்தில் வேறு எங்கும் இல்லாத சிறப்பாக இந்த மணலூர் கிராமத்தில் எழுந்தரில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் திருக்கோயில் தனிச்சிறப்பு. குறிப்பாக காசி விஸ்வநாதர் திருக்கோயிலுக்கு நேர் எதிரே இந்த வைணவ திருத்தலமானது அமைந்துள்ளது. அதே போன்று 1500 ஆண்டுகள் பழமையான ஒரு மிகப்பெரிய ஒரு பழமையான திருத்தலமாகவும் இந்த திருக்கோயில் காணப்படுகிறது. இந்த திருக்கோயிலுடைய மகா கும்பாபிஷேக பெருவிழாவானது வருகிற 3ஆம் தேதி நடக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் தற்போது தொடங்கியுள்ளது. குறிப்பாக முதல் கால யாக பூஜையுடன் தொடங்கி தொடர்ந்து 4 கால யாகசாலை பூஜையுடன் இந்த மகா கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் தற்போது தீவிரமடைந்துள்ளது. நியூஸ் 7 தமிழுக்காக திருவிடைமருதூரிலிருந்து விக்னேஷ்.